ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே நம்மளோட ஜியை காமிக்கிறாங்க. அவங்க மீடியாஸ்ட்டை என்னோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணவங்களுக்கு நான் 100 மில்லியன் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் அவளை மட்டும் நீங்கள் வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் என்ன அவங்கள கண்டுபிடிக்க எதுவுமே ட்ரை பண்ணலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்க போது அங்கே ஒரு பர்சன் உங்கள் ஒய்ஃபை வந்து இப்படி விட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவளோட நேம் வந்து சோஃபி. அப்போ அவகிட்ட என்ன மேடம் நீங்கள் உங்களை யார் இந்த மாதிரி பண்ணது, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னதுமே அவள் எதுவுமே பேசலை. என் ஹஸ்பண்ட்லேருந்து நான் டைவர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிட்டு அவர் என்ன 100 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயினையும் அங்கே அந்த லியாவையுமே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது இவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சுமே வந்துடுறான். பட் நீ 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணி கொண்டு போக முடியும், ஒருத்தவங்களை நாங்கள் வந்து வச்சு ப்ளே பண்ண போகிறோம்னு சொல்கிறப்ப அவன் நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த லியாவை வந்து வேமா தூக்கிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு சோஃபி, நான் எப்படியாச்சும் திரும்ப வந்து உன்னை காப்பாற்றிடுவேன், நான் இப்போ இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே எங்கள் கவலையாயிட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இந்த ஜியை பார்த்தா வேமா ஓடி வந்து உனக்கு எதுவும் ஆகலையில, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறதும் இதுக்கப்புறம் 2 பேத்துக்கு நடுவில் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லும்போது என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, நீ அமைதியாயிருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாரையும் தள்ளுங்கன்னு சொல்லி அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு போனால் அங்கே அந்த கனவு ஃபுல்லாமே இங்கே பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அவளை வந்து அவனுங்க போட்டு பண்ண டார்ச்சர் மட்டும்தான் ஞாபகம் வருது. கண்ணை முடிச்சா இவே உட்காந்துருக்கோமே, இப்போ எதுக்காக நீ வந்திருக்க, முக்கியமான நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ எதுக்காக நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே இங்கே வந்து கேட்டுட்டு அவன் ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, நான் வந்து அவள் என்னோட உயிரை காப்பாற்றினா அதுக்கு பதிலுக்கு நான் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்தில் நான் செத்து போனால் மட்டும்தான் நீ என்னை விட்டுட்டு போக முடியும், நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, நம்ம பேபிக்காகவாச்சும் நீ வந்து கொஞ்சம் பாருன்னு சொன்னதும் அப்போ தான் அவளுக்கு புரியுது ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா போல், இந்த பேபிக்காக நம்ம 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அம்மா அப்பா எல்லாமே எப்படி இந்த பேபி வளரும், நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஸோ இதெல்லாமே கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாவே ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் எப்பயுமே உன்னை நல்லா பார்த்துக்குவேன், அப்புறம் அவள் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் பேபி இந்த டைம் அம்மாவை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கா. அங்கே போய் அவன் கூட வந்து இதுக்கப்புறமே ஒன்றா இருக்க முடியாதுன்னு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான் அங்கே டைப் பண்ணிகிட்ருக்கா. அவன் எப்பயுமே இவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அந்த ரியாக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலுமே விட்டுட்டு போயிருந்துருக்கான். இது என்னமோ ஒரு வேலைக்காரி மாதிரி அவனை அங்கே கேர் பண்ணுறதுக்கு தான் வந்து வீட்டில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் வந்து இவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவனை அங்கே ரெடி பண்ணிடுறான். அப்போ அவங்க அங்கே கால் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அவன் தன்னவே கத்தி வச்சு குத்திட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் வந்து பேசுகிற வரைக்கும் அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான், இல்லைன்னா அவன் உயிரே பெருன்னு சொன்னதும் இந்த ட்ராமாவில் இதுக்கப்புறம் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபைல் பண்ண அனுப்பி விட்றா. வீட்டுக்கு அவங்க வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக போனால் எல்லா இடத்துலையுமே அவளோட கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை வச்சிட்ருக்கான். தன்னை தானே அங்கே பயங்கரமாக போட்டு அங்கே வந்து குத்திட்ருக்கான். இப்போ ஹீரோயின் எதுக்காக இப்படி முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அவன் ஷர்ட்டை கழட்டி காமிக்கும் போது இதில் லவ் பைட்ருக்கு, இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே லியா வந்து என்னை காப்பாற்றினா இல்லையா, ஸோ அவள் நான் இப்போ வரைக்கும் யாருக்குமே லவ் பைட் கொடுத்தது கிடையாது, ப்ளீஸ் நான் வந்து உனக்கு ஒரே ஒரு லவ் பைட் கொடுக்கவான்னு கேட்டா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே அங்கே வந்து கத்தியை வச்சு அங்கே குத்திக்கிறான். வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழியை போட்டு பேசினதும் உன்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்படி கேவலமில்லாத வேலை பண்ணிட்டுருப்பான், பட் பழி ஏன் மேலே போடுவேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் அவங்க ஃப்ரெண்டை நீ வாய் மூடிட்டு பேசாமல் இந்த விஷயத்தை தலையிடாதன்னு சொல்கிறான். ஹீரோயின்ட்ட நான் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன், எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னதும் ஓ மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, நீ எனக்காக வந்து சில ஐலாண்டோட பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீ அதில் சைன் பண்ணி கொடுத்துரு, எனக்கு நீ வாங்கி கொடுத்துட்டேன்னா நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பாங்க அந்த லியா தான் கால் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை நீங்கள் மீட் பண்ண வாங்க அப்படின்ற சைட்டு அங்கே கூப்பிட்றா, ரொம்ப உடம்பு முடியலன்னு. அப்போ அவன் அதை என்னக்காவன் அவன் பாட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டு ப்ளீஸ் நீ வந்து மன்னிச்சிரு என்ன, நான் இப்போ அவளை மீட் பண்ண
போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீ எங்கே போனால் எனக்கு என்ன தேவையோ அது வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஆசைப்பட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஆனால் பட் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லாயர்ட்டையுமே கால் பண்ணி எனக்கு எப்படியாச்சும் நாளைக்கே வந்து டைவர்ஸ் வேணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் உடனே எப்படி கிடைக்கும், நம்ம சப்மிட் பண்ணணும், அவங்க அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸோ நீ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொன்னதும் அவளுமே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்போ அவங்க கால் பண்ணி நான் உன் கூட சேர்ந்து மவுண்டனில் ஸ்டார்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுமே சரி இருக்கட்டும், இதான் ஃபைனல், அவன் கூட வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் நான் என்ன அவன் மூஞ்சிலே முழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தா. அந்த லியா ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கா. இவன் கட் பண்ணி விடவுமே என்னப்பா நீ என்ன அவள் ஃபோனை அட்டன் பண்ணலையான்னு சொன்னதும் நான் தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி டே உனக்குன்னு, நான் கண்டிப்பாக அவட்ட பேசுறதுக்கு விரும்பல, நீ வந்து அங்கேப்பா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் போயிட்டுருக்கு விஷ் கேளுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணை மூடி விஷ் கேட்டதுமே ஃபோனை தூக்கிட்டு அவன்ட்டு அவட்ட பேசுறதுக்கு வேகமாக ஓடிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இன்னைக்கு டேட்டை கூட எனக்காக உன்னால் ஒதுக்க முடியல, சரி இது என்ன உன்ட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. காரில் அந்த லியாவும் அவனுமே சேர்ந்து வர்றாங்க. இப்போ லியா ஹீரோயின்ட்ட என்னால் தானே உன்னோட டேட் நேற்று கேட்டு போச்சுப்பா, நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்து நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம், உனக்குமே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ் எங்கள் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். பின்னாடி சீட்டில் நீ உட்காந்துக்கோ, உனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து பின்னாடி இறங்க சொல்லக்கூடாதாம்மா, அதுக்காக இந்த மாதிரி பேசுகிறான். ஹீரோயின் உனக்கு எனக்கு என்னடா சவகாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போய் உட்காந்துக்கிறா. சரி நான் காரில் வந்து ஆசையாக வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது லியாக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டுட்டான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதுவும் பெருசாக எடுத்துக்கல. அதுமே சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வரவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பஃபிள் டீ பிடிக்கும் இல்லை, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னதும் உடனே எனக்குமே அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கா. ரெண்டு பேத்துக்குமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் தன்னோட சீரவத்தை காமிக்கிறா. எதுக்காக இப்படி பின்னாடியே இருந்து தொல்லை பண்ணிட்டுருக்கா, அவர் எப்பயுமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாருன்னு தெரியல, அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, கூட சேர்ந்து இருந்து உனக்கு அசிங்கமா இல்லையா, வயிற்றில் வேற குழந்தை வச்சுட்ருக்கா, இந்த குழந்தை பிறந்து என்ன பண்ண போகுது, அதுவுமே கன்றாவியாக ஒன்றை மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது நீ பேசாமல் வந்து இந்த பேபியை பேத்து கொடுத்துட்டு போயிடு, நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன், அது எப்படினாலும் ஒன்றை மாதிரி உருப்படி இல்லாமல் தான் இருக்கும், அடித்து நான் திருத்தி கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் பிள்ளை பண்ணணும்னா நீயா வேண்ட கேட்டு பெற்றுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் குழந்தை பிறதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் என்னால் முடியாது, என்னோட ஃபிகருமே ரொம்ப அழகு இல்லாமல் போயிடும், ஸோ அது வாசி இந்த பேபி என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு பேசிட்டு குழந்தைய பற்றி இன்சல்ட் பண்ணி பேசினதுமே ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போங்க அவன் வர டயத்தில் கரெக்டாக இவ ட்ராமா பண்ணிச்சுக்கோவுமே அப்போங்க எதுக்காக நீ ஏன் மேலே இருக்க கோவத்தை இப்படி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே உனக்கு நான் என்ன சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது சாரி கேட்கணும் தானே ஆசைப்பட்டு உன் கூட சேர்ந்து வந்தேன், பட் இப்படியே வந்து நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான். நீ இதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்காத, அங்கே வந்து ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்திருக்கும், ஏன் மேலே இருக்க வெறுப்பா நீ அடுத்தவங்க மேலே காமிக்கலாமா, சரி வாங்க நம்ம இப்போ ஜுவல்லரிஸ் வாங்க போகலாம். ரெண்டாவது இந்த பபுள் டீ வந்து ஒன்று தான் இருந்துச்சு மேங்கோ ஃப்ளேவர், நீ வந்து சொன்னேன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி அவட்ட கேட்டு உனக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னதும் அடுத்தவங்க போடுற பிச்சை எனக்கு தேவை கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டா. ஸோ ஜுவல்லரிஸை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு ஹீரோயின்ட்ட கேட்டா. என்னென்ன வந்து கேட்குறானோ எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேணுக்குனே வாங்கிக்கிட்டே இருக்கா. ஸோ குழந்தை மாதிரி அவள் வந்து பார்க்குறாளேன்னு சொல்லிட்டு இவர் ஐயாக்கா அப்படியே அவளை ஆசையாக பார்த்துட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே விருப்பமே இல்லை. அப்போ ஆப்பிளில் பண்ண மாதிரி ஒரு ஜுவல்லரி இருக்குது, அதை பார்த்ததுமே அவளுக்கு அந்த பவுல் இருக்குது, அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சின்ன வயசில் இது வந்து வீட்டில் இருந்தது அப்போ உடஞ்சி போச்சு போல், ஸோ இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக பார்க்கும்போது உடனே அவள் இது வந்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஒன்று, ப்ளீஸ் எனக்காக நீ வந்து கொடுக்குறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே இதை கண்டிப்பாக என்னால் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே இம்பார்ட்டண்டான பொருள், நான் இப்போ தான் ரொம்ப ஆசையாக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத அவள் சொன்னதும் பார்த்தியா அவன் வந்து எனக்கு பிடிச்சதை கூட கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அதை கூட நம்ம வேற வாங்கிக்கலான்னு சொன்னதும் எனக்கு எத்தனை வருஷமா நீ வாக்கு கொடுத்துருக்க வாங்கி கொடுத்துருக்கியா, இப்போ இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே ரொம்ப ரூடாக நம்ம ஹீரோயின்ட்ட சொன்ன உனக்கு என்ன புரியாதா, உங்கள் அப்பாவோட பில்லை இன்னும் நான் பே பண்ணாமல் தான் வச்சுருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அழுகையோட சேர்ந்து சிரிப்பு தான் வந்துச்சுக்கு. பரவாயில்ல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கையில் தூக்கி அவங்க கொடுக்கும்போது வேணுக்குனே அதை வாங்காமல் கீழே போட்டு அங்கே உடச்சிடுறா. ஒரு சின்ன நீடில் தான் குத்தி இருக்கா. ஐயோ இவ வேணுக்குனே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, கொடுக்க வேணாம்
நானா வச்சிருக்க வேண்டானே, அதை உடச்சி வர போட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழைய போட்டதுமே, வா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டமாயிட்டு நம்ம இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதாவது கௌதி ஹீரோயினை காமிச்சிட்டு அங்கே போயிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிருது. அங்கே கையில் பார்த்தா ஹீரோயினுக்கு தான் சரியான அடி விழுந்திருக்கு. பட் இதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம அடுத்தவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கியாடா, ஒன்றை மாதிரி ஜென்மத்தை போய் லவ் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நைட் அங்கே கையில் கட்டு போட்டுட்டு அவள் தூங்கிக்கிட்டு இருந்தா. இந்த முட்டா பையன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருப்பா, அவள் வந்து எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, அவள் என்னை உயிரை காப்பாற்றிருக்கா, நான் அதுக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்காக நான் டைமண்ட் ஜுவல்லரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதை திரும்பி கூட பார்க்கல, மூஞ்ச திருப்பிக்கிறா. அவனை பார்த்தாலே அவளுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தோட சேர்ந்து இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்திருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசையப்படுறா. நீ தயவு செஞ்சு இப்படிலாம் கோவப்படாத, என்னை கஷ்டப்படுத்தாத, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நாளைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டியில் நான் சூப்பராக கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த பர்த்டே பார்ட்டியில் போய் அங்கே எல்லாத்தையுமே தன்னை பற்றி அங்கே இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே லவ்லியான கப்புள்ப்பா, அவளோட வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டக்குன்னு அவன் எங்கள் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பொக்கே எல்லாமே வச்சு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். அங்கே பெரிய பேனர் மாதிரிலாம் தொங்க விட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னை எவ்வளோ தூரத்துக்கு நான் லவ் பண்ணுறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு தன்னோட லவ் எல்லாத்தையுமே அவன் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வா எவ்வளோ லவ்லியான கப்புள்ஸ் சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அங்கே வீடியோஸ் எல்லாமே போட்டு விடுறாங்க. இவனும் அவளுமே எவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் பார்த்தா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கா. அவனை பார்த்தா அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதே இடத்துல அங்கே கல்மை போகுது. என்னென்னு பார்த்தா, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்று, உன்னோட ஒய்ஃப் தான் என்னை ஆளை வச்சு இந்த மாதிரி அடித்து வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா ஒய்ஃப் தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீடியோஸ் போட்டதுமே ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும், நீ என் மேலே இருக்க வெறுப்பை காமிக்க நீ அவளை இந்த மாதிரி பண்ணுவியான்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே கோவமாயிட்டு உடனே அவளை காப்பாற்ற போகணுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நேரத்தில் கூட அவளை விட்டுட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கவலை ஆயிடுச்சு. அங்கே இருக்க எல்லாருமே இந்த லேடியை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, எவ்வளோ மோசமானவங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கே அடிக்க வர்றாங்க. பார்த்தா எல்லாமே இந்த லியாவோட வேலை தான். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்ட்டிக்கு வர வச்சுருக்கவங்க மாதிரி வர வச்சு அவங்கள வச்சு அவளை பயங்கரமாக அடிக்க வச்சுட்ருக்கா. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது, நீ என்ன தைரியம் தான் லியாவோட மேனவே அவட்ட வந்து பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக கொடூரமாக அடிச்சிட்ருக்காங்க. அவங்களோட லைஃப்லேருந்து ஏன் விளைய மாட்டேற, நீ வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்தும் போது அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. என் பொண்ணு மேலே கையை வைங்காதீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவனை எங்கே காணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ணவே அவளுக்கு அசிங்கமாக இருக்குது. என்ன பர்த்டே அன்றைக்கி அவள் ஃபேஸ் எல்லாமே இந்த மாதிரி அடித்து அசிங்கம் பண்ணிட்டாங்களேன்னு நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்க எனக்கு துப்பு இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுததுமே அங்கே அப்பாவும் பிள்ளை வந்து ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்களா, பொண்ணை வளர்க்க தெரியாமல் வளர்த்த உனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஆளை வச்சுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக போட்டு அங்கே அடிக்க வச்சதும் ஹீரோயின் எவ்வளோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. பட் அங்கே வந்து ஓசியில் வாங்கி தின்றதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு கொடூரமாக பல்ல காமிச்சிட்டு அவளுங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணதும் ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு பாட்டில் எடுத்து அடிச்சு அங்கே உடச்சி மண்டையை உடச்சிடா. யாருக்காச்சும் வந்து உயிர் மேலே பயம் இல்லைன்னா என் பக்கத்தில் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டதுமே எல்லாருமே இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் ரொம்ப டேஞ்சர் ஆகின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அங்கே வேகமாக ஓடி போயிடுறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கா. ரொம்பவே கவலை ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் வந்து வீடியோஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருக்கா. நான் வந்து ரொம்ப இன்னைக்கு பயந்து போயிட்டேன், நீங்கள் மட்டும் வரலன்னா எனக்கு என்ன இருக்குமோ தெரில, ப்ளீஸ் என்ன நீங்கள் கிஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பார்த்தா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவளுக்கு அங்கே கிஸ் கொடுத்துட்டு அங்கே வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கான். ஸோ அங்கே டாக்டர் வந்து இப்படி உங்கள் அப்பா வந்து டேஞ்சர் இல்லாமல் தான் இருக்காரு, பட் பிளட் தேவைப்படுது, அவரோட பிளட் வந்து மேட்சாக இருக்கும் போல், ஸோ அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், காப்பாற்றிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் இப்போவே உடனே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உடனே அங்கே வந்து கால் பண்ணிட்டேக்கா. அந்த ஜீக்கு தான் அவன் சொன்ன அவள் வருவான்றதுக்காக. பட் அந்த இடியட் பார்த்தா அங்கே ஃபோனை கூட அங்கே அட்டன் பண்ண மாட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே நான் உனக்காக அவைலபிளாக இருப்பேன்னு சொன்னானே, இப்போ என் ஃபோனை எடுக்கிறத விட இவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கீழேயுமே ஃபோன் விழுந்து உடஞ்சி போயிடுது. உங்கள் அப்பா வந்து ரொம்பவே வந்து நிலமை மோசமாயிருச்சு, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதும் அப்பா தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நான் எப்படியாச்சும் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ற சைட்டு அவள் பயங்கரமாக அழுததுமே அப்பாவால் உன்னை சரியாக பார்த்துக்க முடியாமல் போச்சுல்ல, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கே வந்துட்டு இறந்துமே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம
ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட அசையமே இல்லாமல் வந்து உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, கரெக்டான டயத்தில் நான் ஃபோன் எடுக்காதது என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. பட் ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டான். அவள் டோட்டலாக அவனை வெறுத்து போயிட்டா. என்னை வந்து அடி, என்னை வந்து என்ன வேணாலும் பண்ணு, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசாமல் இருக்காதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பாவோட அந்த அஸ்தியையும் ஃபோட்டோவையும் வச்சுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது கத்தியை கொடுத்து என்ன வேணா நீ குத்திருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபேக்காக ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கு எதுவும் பேசலான்னு சொன்னதும் தன்னைத்தானே அங்கே வந்துட்டு கத்தியை வச்சு குத்த வச்சுட்டு பார்த்தே இல்லை நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிளாக்மெயில் பண்ணதும் நான் ஏன் உன்னை விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு சாவோட ரொம்ப மோசமான தண்டனை தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பும்போது அங்கே கால் வந்துடுது, இப்படி டைவர்ஸ் கிடச்சிருச்சுன்னு ரொம்பவே ஹீரோயின் ஹாப்பியாகிடுறா. ஸோ அப்போ அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டு கிடச்சதுமே அங்கே கால் பண்ணி அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தொடர்ந்து மாற்றி மாற்றி அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஹீரோயின் அங்கே எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டுட்டு அவப்பாட்ட அங்கே படுத்துடுறா. இவனை பார்த்தா விழுந்தடிச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு எதுக்காக என்னை பார்க்க வரல, என் மேலே கோவம் ஆகிட்டியா, நான் கூட பயந்து போயிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டே என்னமோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணதும் அப்போ அந்த அந்த லியா வந்துடுறா. எதுக்காக நீங்கள் இப்படி ஆப்ரேஷன் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் உடம்பு ரொம்ப மோசமாக போயிடும், நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி பேசினதும் தயவு செஞ்சு நீ தொல்லை பண்ணாத, என் பொண்டாட்டியோட சேர்ந்து என்னை பேச விடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அவன் சொல்கிறது கரெக்ட் தானே, ஹாஸ்பிட்டலில் போய் நீ ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அங்கே நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்காக போகிறா. அப்பாவே ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிக்கிட்டு நீ நீங்கள் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா ரெகுலர் செக்அப் தான் சொன்னதும் நானுமே உன் கூட சேர்ந்து வரவான்னு சொன்னதும் இல்லை நீ போய் உன்னோட வார்டில் நான் வந்து என்ன எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறா. பேபி அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வரவுமே உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசில் பொண்டாட்டியை பார்த்துக்க துப்புல பிள்ளையவையும் பார்க்குறானாமா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறா. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா அபார்ஷன் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அங்கே அபார்ஷனுமே பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஏஜென்ட்டாக இருக்கான். அங்கே உங்களோட டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கும்போது இதை நீங்கள் அவனோட வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க. ரெண்டாவது இதில் ஃபோனில் வந்து எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, இப்போ வரைக்குமே அவன் என்னை எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்கான்றதுக்கானது தான். அவனுக்கு நான் எங்கேயுமே இருக்கிற இடம் தெரியக்கூடாது. அப்புறம் டாக்டர் உங்கள்கிட்ட என்னோட பேபியை வந்து அவங்க ஒரு சின்ன பாட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க, அதையுமே வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அவன் கூட சேர்ந்து இருந்த அனுபவிச்ச கஷ்டங்கள் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அங்கே சேர்ந்து அவள் கிளம்பி போயிட்டு இருந்தா. இவன் நம்ம ஹீரோயினை லிஃப்ட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் முதல் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் கண்டுக்கெல்லாம் அவப்பாட்டு போனதுமே அந்த லியா வந்து எதுக்காக நீங்கள் இப்படி வந்து அவளோட பின்னாடி போகிறீங்க, வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதும் விலைக்கு போய் எதுக்காக இப்படி தொல்லை பண்ணுற எல்லா இடத்துக்குமே பின்னாடி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு அங்கே போகும்போது என் கையில் பார்த்தா ஒரு சின்ன வந்து பாட்டிலில் வந்து பிளட்டாக ஒரு சின்ன பேபியோட உருவம் இருக்குது, என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சீட் பண்ண வாசி அவங்களோட தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஹார்ட் எல்லாமே அங்கே ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருக்கு. அப்பாங்க அந்த லியா வந்து அவள் எனக்குனே வந்து அவங்க ஏஜென்ட் இல்லையா, ஸோ அவட்ட போய் சொல்லட்டுன்றதுக்காக அங்கே டச் பண்ணிட்டு தடவிட்டேவும் சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பட் எனக்கு முட்டாப்பைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இப்பயுமே இவளோட சேர்ந்து சுத்தராம் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இவ பார்த்தா உங்களுக்காக தான் இந்த சாப்பாடு இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கி ஆசை அங்கே பேசிட்டு இருக்கா. அப்போ அவன் நானே சாப்பிட்டுக்கிறேன், இதுக்கப்புறமே நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத, ஓ வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் இதுக்கப்புறம் உனக்கு ஃபேவர் பண்ண முடியாது, இப்போ வரைக்குமே நீ என்னை காப்பாற்றலன்ற வாஸ்தான் உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டேன், என்னால் இதுக்கப்புறம் முடியாது அப்படின்ற விஷயத்தவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க கேட்குறா. நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இங்கே பாருங்கள் என் உடம்புல எவ்வளோ காயங்கள் வந்திருக்கு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மறந்துட்டு நீங்கள் உடனே வந்து என்னை தூக்கி எறிஞ்சு பேசலாமா, எனக்காக நீங்கள் எப்பயுமே நன்றியோடு இருக்கணும்னு சொன்னதும் நன்றியோட இருந்து என் வாழ்க்கை நாசமாக போனதெல்லாம் போதும், இதுக்கப்புறமே நான் உன் கூட சேர்ந்து இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப
கோவப்படுறான். பட் இருந்தாலுமே நான் எப்பயுமே உங்க கூட சேர்ந்து நான் மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் இன்னுமே ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கா. 3 நாள் ஆகிப்போச்சு, அவள் என்னை வந்து மீட் பண்ணவே வரல. ஒரு மெசேஜ் இல்லை, ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே இவனுக்கே தப்பு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு வீட்டுக்கு அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் ஆளை காணோம். சரி இப்படி வந்து இதை அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும் போது டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான். அதை பார்த்துட்டு டைவர்ஸ் அவள் எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு சோஃபி நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு மேலே அங்கே வேகமாக போயிட்டுருக்கான். போய் பார்த்தா ஹீரோயினோட திங்ஸ் எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிருது. நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறி என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் பார்த்தா இவங்க ஃபோட்டோஸ் அங்கே வெட்டிங் ரிங் எல்லாத்தையுமே கழட்டி தீய கொளுத்தி விட்டுட்டு மூஞ்சில் இதுக்கப்புறம் முழிக்க மாட்டேன்னான்னு சொல்லிட்டு போயிடா. அப்போ அவன் நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி அவன் எங்கே போனான்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணலேன்னு சொன்னதும் சார் நீங்கள் தான் சைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அப்போ தான் புரியுது. ஐயோ கடவுளே, அன்னைக்கு வந்து டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கினா இவ பேச்சை கேட்டுட்டு நான் அதில் என்னன்னு கூட படித்து பார்க்காம சைன் பண்ணி என் தலையில் நானே மண்ணலி போட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி சார் மேடம் எங்கே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, அவங்க ஏகப்பட்ட ட்ரெயின் டிக்கெட்ஸ் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்கன்னே தெரியலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதெல்லாம் முடியாது, நீங்கள் எப்படியாச்சும் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். இலையுமே வந்து அவனோட ஃபோனில் தான் ஃபோன் போக மாட்டுது, பிளாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் ஃபோனை வாங்கி பார்த்தாலும் அந்த நம்பரையுமே பிளாக் பண்ணியிருக்கா போல். அவள் எப்படி என்னோட வந்து துரோகம் பண்ணலான்னு சொன்னதும் சார் நீங்கள் என்ன வந்து பேசுகிறீங்க, அவங்களா வந்து துரோகம் பண்ணது நீங்கள் தான். வேறு ஒரு லேடிக்காக எப்போ பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பொண்டாட்டியை மட்டம் தட்டினீங்கன்னா அவங்க எப்படி உங்கள் கூட சேர்ந்திருப்பாங்க, நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு இப்போ கூட ரியலைஸ் ஆகலையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அப்பாக்காக ஃபோன் பண்ணுறப்ப ஐயா வந்து அவளங்க கிஸ் பண்ணுறதுல ரொம்ப மும்பரமாக இருந்திருக்காரு. ஸோ வந்து தான் பண்ண தப்பு நல்லாவே புரியுது. இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு அவளை நினச்சி ரொம்ப கவலையாயிட்டேக்கான். எப்படியாச்சும் சரி நீ என் வாழ்க்கையில் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அவன்கிட்ட கால் பண்ணி அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் சரி எனக்கு வந்து கிடைச்சி ஆகணும் அவளோட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கிட்டு போய் தெருவா ஆளுங்க கிட்ட காமிக்கிறான். இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். பட் யாருமே பார்க்கலன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து கையை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி பைத்திய மாதிரி சுற்றுறதுனால திரும்ப வந்துட போகிறாங்களா, நீங்கள் வந்து கூட இருக்கும்போது ஒழுங்காக பார்த்துக்காம இப்போ கவலைப்பட்டு என்னாக போகுதுன்னு சொன்னதும் அங்கே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னோட ஃபோட்டோ பார்த்தே நைட் ஃபுல்லாக அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது கால் வருது. இல்லையா வந்து தண்ணியை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனில் போய் பாருங்கள், அவங்க சுயரூபம் தெரியும்னு சொன்னதுமே நீங்கள் அனுப்புங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே எங்கள் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா இந்த லியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அங்கே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனல் அவள் வந்து அவரோட வாழ்க்கையை விட்டு போயிட்டா. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. திரும்பவுமே நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழணும். எங்களுக்கு வந்து உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு என்னப்பா கிடைக்கும்னு சொன்னதுமே நீங்கள் வந்து பண்ண ஹெல்ப்புக்கு உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுதுன்னு அவரோட ஒய்ஃப் ஆன பிறகு கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் அவளை எவ்வளோ தூரத்துக்கு அடித்து அசிங்கப்படுத்தணும் தெரியுமா. அவள் தான் பொண்டாட்டியா, ஆனால் அவளை மிஸ்ட்ரஸ் என்ற லெவலுக்கு எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தாச்சு. காப்பாற்ற வந்து அவங்க அப்பாவுமே போட்டு கடைசியாக இருந்தாலும் இப்போ உலகத்தில் இல்லாமல் போயிட்டான். அவள் பயந்து போய் வாழ்க்கையை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் அருவருப்பு இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் அந்த மிஸ்ட்ரஸ் கூட சேர்ந்துட்டு காசுக்காக என்ன சிலது வந்து பின்னாடியே சுற்று இல்லையா, அந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள் இதுகள் எல்லாமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே இவன் கூட சேர்ந்து இருந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணி அவளை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோதான் அங்கே வெறி ஏறி போயிடுது. அங்கே உள்ள கதவை வந்து எத்தி தள்ளிட்டு வந்ததுமே அவன் அங்கே பார்த்ததுமே எல்லாத்துக்குமே அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. அரண்டு போய் நின்றுட்டு இருக்கும்போது கழுத்தை பிடிச்சி இவன் அந்த லியாவை நெரிச்சிட்டு என் கூட சேர்ந்து இருந்து என் வாழ்க்கையை கெடுக்க நீ எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு வந்து விடுங்க அவள் செத்து போயிட போகிறா அப்படின்றத சொன்னதும் நீ வந்து பண்ணதுக்கு உனக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பிடிச்சி அடிச்சங்க தள்ளி விட்டதுமே நீங்கள் எதுக்காக இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன், அவள் தான் போயிட்டால நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது உன் கெட்ட கேட்டுக்கு இந்த ஒரு நினைப்பு இருக்கா, அவள் பொசிஷனை உன்னால் எடுத்துட முடியும்னு நினைக்கிறியா, காலை பிடிச்சிட்டு கேஞ்சிட்டு நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போய் அப்படிலாம் தப்பு பண்ணுவேனா, இதெல்லாமே பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட இருந்த அந்த ஜால்ராக்கள் மேலே பழிய போட்டதுமே அதுங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்னடா கடைசியில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு, என்ன சொல்கிற, நீ சொல்லி தானே நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இவ சரியான பக்கா ஃப்ராடி எங்களுக்கே துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து
வந்துட்டு மாற்றி மாற்றி எங்கள் பழியை போட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு இவ பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே அவன் முன்னாடி சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே ஏன் வந்துடுறாரு. அக்ரிமெண்ட் கிடச்சிச்சான்னு சொன்னதும், நீங்கள் யாருன்னு சொன்னதும், நான் மேடமோட ஏஜென்ட் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அவர் நீங்கள் வந்து அன்றைக்கி கையில் வச்சுருந்த பாட்டிலில் அப்பா அப்படின்றத செட்டு கேட்கும்போது, ஆமாம் அது உன்னோட பேபி தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு பயமாயிருது. ஐயோ கொலை பண்ண போகிறானேன்னு. இப்போ நீங்கள் வந்து இப்போ வரைக்குமே அவள் பண்ண அட்டூழியத்துக்கான எவிடன்ஸ் வேணாமா இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்தா அவள் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டு அந்த ஃபோனை அங்கே பிடுங்க பார்க்குறா. பட் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஃபோனை பார்த்தா அன்றைக்கி நம்ம ஹீரோயினை போட்டு எல்லாரும் சேர்ந்து அங்கே அடித்து கொடுமைப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகிருது. இவன் கோமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அங்கே பயங்கரமாக திட்டிகிட்ருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்கா, நான் அவளை ஈஸியாக உன்னை கொலை பண்ணிடுவேனா, நீ செத்து போயிட்டாலே நிம்மதியாக இருக்கலாமே நினைக்கணும், அந்த லெவலுக்கு உன் வாழ்க்கையை நரகமாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கார்ட்ஸை கூப்பிட்டு இவளுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே பயந்து போட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவ கூட சேர்ந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக உங்களை நம்ம சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுத்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுமே அங்கே அவங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அடித்து பயங்கரமாக அங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நாங்கள் நாசமாயிட்டோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எப்படியாச்சும் சரி அவன் எனக்கு வந்து கிடைச்சி ஆகணும், உனக்கு நல்லாவே தெரியும் அவன் எங்கே இருக்கான்னு, ப்ளீஸ் எனக்காக சொல்லுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ நினச்சாலுமே அவளை வந்து அடைய முடியாது, நீ பண்ண பாவத்துக்கு தான் அவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படான். பிறகு திரும்பவுமே அங்கே உள்ளே வந்து அவங்க உள்ளே வந்ததுமே எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு பயந்துட்டு அங்கே மன்னிப்பு கேட்டதும் இதுக்கப்புறம் என் கண்ணில் சாகிற வரைக்கும் நீங்கள் பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. இவ்வளோ பார்த்தா நீ டவுன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் உன் மேலே இருக்க ஆசையினால தான் பண்ணேன், அவள் தான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டால, நீ என்னை பற்றி யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் உனக்கு அது தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உனக்காக நான் என் உயிரை பணைய வச்சு நான் வந்து காப்பாற்றினேன், பட் எனக்கு நீ நன்றி கடன் காட்டிகிட்டு இருக்கியா, இந்த மாதிரியா நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் நான் நீ காப்பாற்றினதுக்கு டபுள் மடங்காக நான் ரீபே பண்ணிட்டேன், பட் இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவமாயிட்டுருக்கான். வருஷம் இல்லாமல் நான் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ண போய் தான் ஏன் வாழ்க்கை இப்படி நரகமாயிருச்சு, நீ வந்து இருந்தா என்ன இல்லாமல் போனா என்ன, இதுக்கப்புறம் நீ செத்து போனாலுமே எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறான். அவளை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிட்டு உனக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்கேன், பட் உனக்கு ஏன் லவ் புரிய மாட்டேதான்னு சொன்னதும் இதுக்கு பேர் லவ்வா, அடுத்து உங்கள் புருஷன் மேலே ஆசைப்படுறதுக்கு பேர் லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். வீட்லேயுமே தண்ணியை போட்டுட்டு ஹீரோயினை பற்றியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட்மே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்காரு. நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, பொண்டாட்டியை வந்து தேடி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போய் நிற்கும்போது அப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு யாராச்சும் போவாங்களாப்பா, நானாக இருந்தால் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுங்க பேசுகிறப்ப மற்றவங்களோட கஷ்டத்தை வெளியே இருந்து பார்க்குறப்ப ஈஸியாக தான் தெரியும், அதை அனுபவிச்சா தான் வந்து புரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட அங்கே சமாதிக்கு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே பக்கத்துலேயே தான் குழந்தையோட அந்த பாட்டிலையுமே புதைச்சிருக்காங்க போல், அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. அப்போ அவனுமே அங்கே வந்து நான் கண்டுபிடிச்சி ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ஆசையாக பேச போகும்போது பட் அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இவன் ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பேசினதும் உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, எக்ஸ் ஹஸ்பண்ட், மரியாதையாக இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் நீ என்னை திரும்ப மீட் பண்ணிட்டே திரும்ப என் மேலே லவ்வில் விழுந்துருவேன்னு சொல்லிட்டு அவன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். கண்டிப்பாக ஒன்றுமே திரும்பவுமே வாழ்க்கையில் வந்துட்டால நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவளுக்கு எதுவுமே இதுக்கப்புறம் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். நான் கண்டிப்பாக உன்னை என் லைஃப்பில் இருந்து திரும்ப போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போய் பேசிகிட்டே வந்து சூப்பராக ஹீரோயினுக்காக கிராண்டாக ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி எல்லாமே வந்து பேசிகிட்டே போகிறான். பட் ஹீரோயின் நீ பேசுகிறதுல எனக்கு நல்லாவே தெரியுதுடா, பட் உனக்கே நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷென்ன்ற பர்சனை மீட் பண்ண போகிறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே இவன் வந்து வேகமாக கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நாளில் விட்டு அதுக்குள்ளே வேறு ஒரு பர்சனை பிடிச்சிட்டியா, என்ன நீ பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் செம்ம கடுப்பாகி போயிடுறா. நீ வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் நான் வந்து இவருக்கு தான் சொந்தம், நான் இவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், என்னமோ வந்து ஒழுக்கத்தை பற்றி நீயெல்லாம் பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் பெரிய காமெடியே, நீ வந்து அவ கூட சேர்ந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படின்ற சேர்த்து அவ கேட்குறா.
அப்பங்க நம்ம ஷென்மே உனக்கு அவளுக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே வந்து நீ தொல்லை பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் கூடிய சீக்கிரம் நாங்கள் சூப்பராக அங்கே வந்து கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்க போகிறோம், எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு சொன்னால் புரியாதான்னு சொல்லிட்டு அங்கே ஷென்னை பிடிச்சி அவனோட முன்னாடியே கிஸ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. அவனால் ஏற்றுக்கவே முடியல, இவை வேற ஒருத்தையை போய் கிஸ் பண்ணுவானா, பட் இவ பண்ணால் அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. டென் இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னதும் ரெண்டு பேத்துக்குமே அடிச்சுங்க பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ அங்கே பயங்கரமாக போட்டாங்க அடிச்சு கீழே தள்ளி விட்டதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் நீ வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே பேண்டேஜ் எடுக்கிறா. ஸோ நம்மளுக்கு தான் போட்டு விட வராளாக்குன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக இருந்தா. ஷென்னுக்கு போட்டு விட்டுட்டு நீ தெருவில் போகிறது கூடலாம் சண்டை போட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும், அதுக்காக நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கலாமா, வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. ஷெனுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இவனுக்கு தான் அங்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுது, அப்படின்னு நம்மளை மொத்தமாக வேணான்னு சொல்லிட்டாலான்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற என் கூட வான்னு சொன்னதுமே உன் கூட இதுக்கப்புறம் நான் எப்பயும் வரப்போகிறது கிடையாது, உனக்கு எனக்குமே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றப்ப விவசானவளை பிடிச்சிட்டு பின்னாடியே கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு கோப்படுறாங்க. ஸோ அப்போ அவனுக்கு ரொம்பவே வந்து உடம்பு முடியாமல் கீழே விழுந்துடுறான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் இப்படி அவங்க வேணான்னு விட்டுட்டு போயிட்ட பிறகு எதுக்காக நீங்கள் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அவங்கள, உங்களோட லைஃபையுமே நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவள் இல்லாத லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளட்டாக வாமிட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாமே நீங்கள் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுற வசதி நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே பயங்கரமாக திட்டாரு. நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தால் தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும், இதுக்கப்புறம் இதே மாதிரி வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செத்து தான் போவீங்கன்னு சொல்கிறப்ப நீ இப்படியே என்னை வந்து ஃபோட்டோ எடு அவளுக்கு சென்ட் பண்ணி விடு, அவள் பதறி போய் வருவா, எனக்கு அவளை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பாங்க நம்ம ஹீரோயின் மீட் பண்ணாங்க ஷென்னோட வர்றா. எனக்கு தெரியும் நல்லாவே வந்து நீ என்னை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாதுல்லன்னு சொன்னதோ அதெல்லாம் நீ இப்படிலாம் எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, அதை வான் பண்ணி சொல்லிட்டு போக தான் வந்திருக்கோம், உன் மேலே வந்து லவ்வெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, இந்த பாரு நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம் அதில் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், இந்த கார்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தா கிழிச்சு போட்டுட்டு கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் இப்போ என்ன வேறு இருக்குது, இந்த பாரு ஏகப்பட்டது வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்கான், இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவள் லைஃப்பை விட்டு போயிட்டா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நான் யாருக்காக அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து இருந்து அனுபவிச்ச கஷ்டங்கள் எதையுமே அவள் இதுக்கப்புறம் அனுபவிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட்மே பாஸ் இதுக்கப்புறமாச்சு நீ புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு மரியாதையை வெளியே போயான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதுமே பயந்து ஓடி போயிடுறான். ஸோ ஹீரோயின்ட்ட ஷென் அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க வீடியோ எல்லாமே அனுப்பி விட்ருக்காங்க, அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதான் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வர்றான். கிஃப்ட் எல்லாமே வாங்கிக்கிட்டே ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நீ இங்கேருந்து போ தொல்லை பண்ணாதன்னு சொல்லும்போது உள்ளே வந்துட்டு அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அவளை அங்கே கத்தி வச்சு திரும்ப குத்திட்டு நான் வந்து செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு முந்தி பண்ண மாதிரியே பிளாக்மெயில் பண்ணதுமே ஷென் கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறான். என்ன நான் நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, சாகணுன்னா எங்கேயாச்சும் போய் கழுத்தறுத்துட்டு சாவுடான்னு சொல்லிட்டு கீழே தள்ளினதில் அவன் மயக்கமாக அங்கே விழுந்ததுமே அப்போ அங்கே காட்ஸ்டை கால் பண்ணி ஏதோ தெருவில் போகிற ஒன்று இங்கே கீழே கிடக்குது வந்து வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொன்னதும் போய் நான் இருக்கேன்ல உனக்கு நீ இதுக்காக பயப்படுறேன்னு சொல்லி அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவள் பயந்து போயிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவனுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே கிராண்ட் அங்கே வெட்டிங் அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை. அங்கே நம்ம ஷென் அவளுக்கு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா அந்த முட்டா பையலுமே ரிங்கை கொண்டு வந்து அங்கே அவட்ட கொடுத்ததுமே என்னப்பா இவன் எக்ஸ் தானே திரும்ப இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட அறிவி இருக்காதா இவனுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே ஷென்னுக்கு கடுப்பாயிட்டு மரியாதையோட இங்கேருந்து போயிரு இல்லை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அவள் என்னதான் ஏற்றுக்குவா நீ பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசினதும் நம்ம ஹீரோயின் ஷென்னோட ரிங் எடுத்து கையில் போட்டுட்டு பார்த்தீங்கள நான் அவரை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவருக்கு தான் சொந்தம், நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அங்கேருந்து கிளம்பும்போது அவன் அங்கே டைம் ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கே எல்லாருமே சாகட்டும் நீயுமே கூட சேர்ந்து என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு பயந்து போயிட்டு வேகமாக விழுந்தடிச்சு அங்கே வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் அவன் பக்கத்தில் போனதுமே லிப்பை டச் பண்ணிட்டு நீ எனக்கு வந்து தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்பவே ஹீரோயினுக்கு கம்ஃபர்டபுளாமல் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவள் நான் இதுக்கப்புறம் உனக்கு சொந்தம் கிடையாது அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் நீ இங்கேருந்து போனேன்னா நான் ஃபுல்லாக ட்ரிங்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நீ ட்ரிங்க் பண்ணி செத்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. அவப்பாட்டு அங்கேருந்து போனால் இவன் ஃபுல்லாக ட்ரிங்காக குடிக்க பிளட்டாக வாமிட்டாக வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கான் ஹீரோயினை நினச்சி மற்றவளுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஐட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஷென்னும் ஹீரோயினுமே ஃபைனல் ரொம்ப ஹாப்பியாக
அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து கிடைச்ச அனுபவங்கள் மாதிரி இது கிடையாது. ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.